2026 எலெக்ஷனுக்காக தொகுதி பங்கீடு தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக காங்கிரசினுடைய 5 பேர் கொண்ட குழு அண்ணா அறிவாலயத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலினை போன வாரம் சந்திச்சு பேசியிருந்தாங்க. அதுக்கு பிறகு முக்கியமான ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதுல காங்கிரஸ் 3 விதமான ஃபார்முலாக்களை திமுக கிட்ட முன்மொழிதான் சொல்றாங்க. இதை கேட்டு திமுக தலைமையே அதிர்ச்சியில இருக்கணும் பேசிக்கிறாங்க. ஃபார்முலா நம்பர் 1 75 சட்டமன்ற தொகுதிகள். ஃபார்முலா நம்பர் 2 40 தொகுதிகளுடன் அமைச்சரவை பதவிகள். ஃபார்முலா நம்பர் 3 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள். இதுல 75 தொகுதிகள் தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒருவேளை திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கும் பட்சத்துல 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள். இதுதான் அவங்க கொடுத்த ஃபார்முலான்னு சொல்லப்படுது. ஆனா திமுக தலைவர்கள் யாருக்குமே 3 ஃபார்முலா மேல விருப்பமே இல்லையா. 75 தொகுதிகள் கொடுக்கிறது அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும்னு சிலர் நினைக்க, அதிக இடங்கள் கொடுத்தா நாம் தனித்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு திமுகவினர் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல திமுக எந்த மாதிரியான முடிவெடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க.